கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் வசனம் 20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறதான ஒரு காரியம் என்ன என்றால், எடுத்த எடுப்பில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒரு இயல்பான கஷ்டங்களாக இருந்தாலும், வேறு எந்த காரியங்களாக இருந்தாலும், உங்களுக்கு செய்வினை செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு கட்டுகள் இருக்கிறது, உங்களுக்கு யாரோ ஏதோ உங்களுக்கு செய்து விட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுவதும், அதை விசுவாசிகள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை குறித்ததான பயமும் நடுக்கமும் உண்டாகி வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் சமாதானத்தையும் அவர்கள் இழந்து தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் மிக எளிதாகவே விசுவாசிகள் மத்தியில் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுதே உடனே அந்த கடவுளுடைய பிள்ளைகளுடைய மனதில் என்ன தோன்றுகிறது? இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லிவிட்டார், ஆமாம், நேற்று தானே இன்னார் எனக்கு விரோதமாய் பேசினார், அல்லது அவர்கள் தானே என்னை எப்பொழுதும் வசைப்பாடி கொண்டிருப்பார்கள், அவர்கள்தான் எனக்கு செய்திருக்க முடியும் என்று யார் நமக்கு பிடிக்காதோ அல்லது யார் நமக்கு விரோதமாக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நமக்கு ஞாபகம் போய் அவர்கள்தான் இதை செய்திருக்கக்கூடும் என்று நாம் நினைக்கபடியான காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் முழுவதும் நீங்கள் அலசி பார்த்தீர்களானால் ஒரு உண்மை புலப்படும். அது என்ன? பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தோற்கடிக்கப்பட்டவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை காட்டிலும் பிசாசனுடைய வல்லமை அதிகமான வல்லமை உண்டு என்று நாம் சொல்லவே முடியாது. பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்ட ஒருவனாய், தலை நசுக்கப்பட்ட ஒருவனாய், கடவுளுடைய பிள்ளைகளை தொடுவதற்கு அதிகாரமற்ற ஒருவனாய் இருக்கின்றான். ஒருவேளை எளிதாக பிசாசானவன் கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் ஊடுருவ முடியுமானால், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய இரத்தம் சிந்துதல் என்பது அது விருதாவாக இருக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை தான் இங்கே பவுல் சுட்டி காட்டுகின்றார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்க போடுவார். பிசாசானவன் நம்முடைய கால்களினால் நசுக்கப்படுகின்ற ஒருவனே தவிர நம் சிரசின் மேல் உட்கார்ந்து கொண்டு நம்மை ஆளுகை செய்கிறவன் அல்லவே அல்ல. பேதுரு மிக அற்புதமாக இதை சொல்லுவார். அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் பயந்தால் என்ன நடக்கும்? இல்லாதது கூட இருப்பதாக உங்கள் வாழ்க்கையில் தெரியும். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், வசனங்கள் எனக்குள் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை நான் விசுவாசித்து இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரவாதமும் இல்லை என்று சொல்லுகிறது. ஆனபடினாலே யாரும் எனக்கு செய்வினை செய்ய முடியாது, யாரும் எனக்கு விரோதமாய் கட்டுகளை கொண்டு வர முடியாது, சூன்யம் வைக்க முடியாது, பிசாசானவன் எனக்கு விரோதமாய் எந்த தீங்கையும் கொண்டு வர முடியாது என்கிற விசுவாசம்
நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அவன் தோற்று போனவனை பார்த்து நீங்கள் பயந்தால் அது எதற்கு சமம் என்றால், ஒரு பிளாஸ்டிக் பாம்பை பார்த்து ஒரு மனிதன் பயந்து நடுங்கி ஓடிப்போவானானால் அது எவ்வளவு அறிவீனமாக இருக்குமோ அதே வண்ணமாகத்தான் கடவுளுடைய பிள்ளைகள் பிசாசை பார்த்து, இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், அவர்கள் சூன்யம் வைத்து விட்டார்கள், இவர்கள் மந்திரவாதம் செய்து விட்டார்கள், அதை நான் என்ன செய்ய போகிறேன் என்று பேதலிப்பதெல்லாம் உங்களுடைய விசுவாச குறைவை காண்பிக்கின்ற ஒன்றாய், கடவுளுக்குள் நீங்கள் பலவீனமானவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கால்களின் கீழே பிசாசானவன் நசுக்கப்படுவான், சாத்தான் நசுக்கப்படுவான். ஆகையினால் வெற்றி எப்பொழுதும் உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயித்தார், உங்களையும் ஜெயிக்க செய்திருக்கிறார். பயப்படாதீர்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த நிமிடமே இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள், இனி நான் பயப்படேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் மெய்யான ரட்சிப்பையும் மீட்பையும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.